நீங்கள் இன்னையோட எத்தனை நாளாவது? ஃபோர்த் டே. ஓகே, ஆரம்பிக்கலாம். பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான கிளாஸ் ஃபோர்த் டே எப்படி ஓட்டுறாருன்றத பாருங்கள். நான் எதுக்கு அதிகமாக உங்களுக்கு ஃபோர்த் டே கிளாஸ் டே அதிகமாக காமிக்கிறேன் அப்படின்னா, மெயின் வந்து இந்த ஃபோர்த்து ஆர் தேர்டு கிளாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த கிளாஸ் நான் அதிகமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள் என்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம் சார். மூவிங் பாயிண்ட் கவனமாக. கிளச் வந்து அந்த வைப்ரேஷனான தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதை தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிங்க. இப்போ ஸ்டேரிங்கை கவனித்து சரி பண்ணிங்க. அவர் வண்டி எடுத்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு இடைஞ்சலாகும். இல்லைன்னா ஒரு லைட் போதும், சும்மா லைட்டாக அவர் நான் வரேன்றதை தெரியப்படுத்தினா போதும். பாருங்கள், பேலன்ஸ் எப்போவுமே கம்மி. இந்த வயசான ஆளுங்க வண்டி எடுக்கிறாங்க ஸ்டார்டிங்லன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போகிறது நல்லது. இப்போ லெஃப்ட் அடக்கிட்டு நல்லா வாங்க, லெஃப்ட்டு கொஞ்சம் நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம் படிப்படியாக. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெட்ரோல் வண்டி தான் இது, ஒன்றும் அவ்வளோ ஹார்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கட்ட வரலையே அழுத்தலாம், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் ஸ்மூத்தாக அழுத்துங்க. அதே மாதிரி கால் தொட்டுக்கிட்டே இருங்க. கீர் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை நீங்கள் சாஃப்டாக தள்ளுங்க, அதுவே உங்களுக்கு விழுந்துடும். இப்போ போகலாம். ஸ்பீட். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த டேங்கர் லாரி போதா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு தான் நம்ம ரோடு. ஆனால் ஃபேஸ் பாருங்கள், டேங்கர் லாரி பக்கமாகவே திரும்புது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் நேராக போங்க இப்படி. அப்போ உங்களுக்கு வண்டி வந்து ஆப்லிங் அதிகமாக ஆகாது. போகலாம் போங்க. ஸ்பீட். இப்போ மெயினாக நீங்கள் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வரும். ரைட்லேயே போகுதே, அதிகமாக வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளச். ஃபோர்த் கிளச் எடுத்துட்டு இப்போ ஸ்பீட். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபோக்கஸ் தரையில், நிறைய கவனம் கொடுங்க, தரையை பாருங்கள். லெஃப்ட் மிரர் தெரியுதா? உங்கள் ரோடை நல்லா பாருங்கள். ஸ்பீட் கொஞ்சம் அதிகம்தான், லைட்டாக கொஞ்சம் குறைச்சிங்க. அந்த 45க்குள்ளவே மெயின்டைன் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு அதிகமாக வந்து வண்டி ஆப்லிங் ஆகாது, கண்ட்ரோலாக போகும். அதேமாதிரி கவனிக்கிறதுக்கும் நேரம் நிறைய கிடைக்கும். போகலாம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் மெரிச்சா நம்ம கிராஸ் பண்ணுறோம் லாரி, பரவாயில்ல. கிராஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போ பண்ணலாம். இப்போ தான் ஒன்று நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிட்ட போகிற வரைக்கும் அப்படியே போங்க. அவர் திடீர்னு வேகமாக கூட போகலாம். நீங்கள் ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க. போங்க. அதுக்கு ரொம்ப குறைச்சிட்டிங்களே. 40லேயே மெயின்டைன் பண்ணாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம லெஃப்ட் சைடு கிராஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரோட்டில், அதாவது 4-வே ரோட்டில் சில பெரிய வண்டிங்க வந்து ரைட் சைடில் பிடிச்சி ஓட்டுறாங்க. இது தவறான விஷயம். எப்போவுமே ஸ்லோவாக போகிற வண்டி லெஃப்டில் தான் போகணும், வேகமாக போகிற வண்டி தான் ரைட்டில் போகணும். நம்ம வேறு வழி இல்லை, அவர் ஒதுங்க மாட்டார், எப்படியும் அவர் ரைட்டில் தான் போவார். அப்போ நம்ம 1க்கு 2 முறை ஹார்ன் அடிச்சுட்டு, நைட் டைமாக இருந்தால் பாசிங் பட்டன் அதை போடுங்க மேலே மேலே. அவ்வளோதான், 1க்கு 2 முறை அப்படி பாசிங் பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும். போங்க. பகலில் ஹாரன், நைட் டைமில் ஹாரன் இல்லை, வெளிச்சம். ஸ்டடியா. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்லோ கிளச். லெஃப்டில் ரைட்டில் மிரரை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். பொறுமையாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. பிரேக்கில் கால் ரெடியாக வச்சுக்குங்க, அழுத்த வேண்டாம். இப்போ லெஃப்ட். இப்போ பிரேக் ஸ்மூத்தாக, லாங் ஃபோக்கஸ். கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். இப்போ பிரேக், கை கொஞ்சம் லூஸாக வச்சுங்க. அந்த டைமில் நிற்கும்போது வண்டியோட முகம் நேராக இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வண்டியை ஸ்டாப் பண்ணணும். சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் ஆன பிறகு கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ஓகேங்களா?
புரிஞ்சுதா எல்லாமே? ஓகே. ஓகே. இப்போ மறுபடியும் கிளச் அழுத்துங்க. பிரேக் இப்போ வண்டி பின்னாடி பின்னாடி போகுது. லைட்டாக பிரேக் கால் வச்சுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கியர் பிரேக்ல இருக்கும்போது. ஆமாம் போட்டுட்டு இப்போ முதல்ல பிரேக் எடுக்கக்கூடாது. இருங்க அவசரப்படாதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பின்னாடி பிரேக் எடுத்தால் பின்னாடி போதா? ஆமாம். இது பின்னாடி போகாமல் முன்னாடி எடுக்கணும். எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிளச்சு மூவிங் பாயிண்ட் சொன்னல, அது வரைக்கும் கிளச்சை எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப பொறுமை. பிரேக் நான் சொல்கிற வரைக்கும் எடுக்காதீங்க, அப்படியே பிடிங்க. அந்த மூவிங் பாயிண்ட் வைப்ரேஷனில் உங்களுக்கு காமிக்கும், அதை கவனமாக பாருங்கள். வைப்ரேஷன் ஆகணும் நல்லா. இப்போ வைப்ரேஷன் தெரியுதா? லைட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் எடுங்க, அவ்வளோதான். இப்போ கிளச்சை நிப்பாட்டிட்டு பிரேக்கை மெதுவாக எடுங்க. இப்போ கிளச்சை மறுபடியும் எடுங்க. இன்னும் நீங்கள் எடுக்கல, நீங்கள் இன்னும் எடுக்கவே இல்லை, பயப்படுறீங்க. கரெக்டாக? பயப்படாதீங்க. பிரேக்கை நல்லா பிடிங்க, நவராத அளவுக்கு அப்படியே பிடிங்க, கெட்டியாக பிடிங்க. கிளச்சை மெதுவாக எடுத்துகிட்டே வாங்க. வைப்ரேஷன் தெரியும், கால் கீழே ஊண்டுங்க, கால் கீழே. இப்போ எடுங்க. அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனமாக பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் எடுங்க, இன்னும் எடுங்க. இப்போ வைப்ரேஷன் நல்லா தெரியுது பாருங்க. இதில் கிளச்சை நிப்பாட்டிட்டு பிரேக் லைட்டாக எடுங்க. இப்போ வண்டி என்னாச்சு பாருங்க, அப்படியே நிற்குதா? இதுக்கு பேர் வந்து ஃபைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. கிளச்சை நம்ம ஹோல்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறது. இது வந்து ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி மெத்தட். ஆமாம். இப்போ நீங்கள் கிளச்சை எடுத்தால் முன்னாடி போகும், எடுங்க, எடுத்தால் முன்னாடி போகும், மெரிச்சா பின்னாடி போகும். ஆமாம், புரியுதுங்களா? இதுக்கு நமக்கு பிரேக்கு தேவையே இல்லை. இது மேனுவலாக ஹீல் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, மேனுவலாக நம்ம செய்கிறது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஹில் ஸ்டேஷன்ல நம்ம வண்டி பின்னாடி போக. ஆமாம், பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி. இப்போ இதே வந்து முன்னாடி இழுக்குதுன்னா நீங்க ரிவர்ஸ்ல எடுக்கணும். சேம் மெத்தட், ரிவர்ஸ் கியர். புரியுதுங்களா? இப்போ ரொம்ப பயங்கர பிராக்டிஸ் தேவை. இது ரொம்ப, இதுக்கு நிதானம் தேவை, வேற எதுவும் இல்லை. நம்ம ரிலாக்ஸா நிதானமா கவனிச்சா போதும், வேகம் வேண்டாம். இதை தாண்டுற வரைக்கும் அப்படியே மெதுவாக உருட்டுங்க. இந்த ரஃப் ரோடை கிராஸ் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரமாக கவனிங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லெஃப்ட் வரணும்னு. இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்த லெஃப்டை இந்த இடத்துல வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அப்படியே போங்க. இந்த மாதிரி டைம்ல பின்னாடி பஸ் நம்ம ஆன் பண்ணனா நம்ம இப்படியே போலாமா இல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி? அவனும் இப்படி மெதுவாக தான் வந்தாகணும், வேற வழியில். இது ரஃப் ரோடு இல்லையா? வேகமாக வந்தோன்னா கல் வந்து நிறைய ட்விஸ்ட் ஆகும். சில பேர் வேகமாக வந்தாங்கன்னா வேற வழியில் ஒதுங்க, அவனுக்கு வழி விட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி மெதுவாக போகிறது தான் நல்லது. ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, ஆக்சிலேட்டரை மெதுவாக மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் தூரமாக பாருங்கள். ஆல்ரெடி ரைட்டில் அதிகமாக வளைச்சி வச்சுருக்கீங்க, அதிகமாக வேண்டாம். அந்த ஷேப் வர மாதிரி இருந்தால் போதும். லாஸ்ட்டில் ஒரு பைக் போதில்ல, அங்கே கவனிங்க. ஓகே. ஸ்லோ கிளச், சக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுங்க, காலில் அதில் டச் ஆகுது. இப்போ ஆக்சிலேட்டர். இது நான் ஸ்லோவாக தான் மெரிக்கிறேன், அந்த ஜர்க்கிங் கொஞ்சம் லைட்டாக வருது. பெட்ரோல் வண்டியில் இது கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் அது 2 கியரில் வரும் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தில் அதிகமாக தெரியாது. ஸ்டடியா நேரா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே. நெக்ஸ்ட் தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ ஒரே ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீடு வேண்டாம், மீடியமாக போயிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்னும் லெஃப்ட் லைட்டாக. அது உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்காது.
அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் வந்து இந்த ரோடு எப்படி பெண்ட் ஆகுதோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதிர்க்க வரவங்கள பார்க்காதீங்க. அது பார்க்குறதுனால தான் வண்டி அந்த பக்கம் போகுது. கரெக்டாக இப்போ ராங் ரூட்டில் சைக்கிள் கார் வராரு, நீங்கள் அவரை பார்த்ததுனால தான் வண்டி அந்த பக்கம் இழுத்து. நீங்கள் உங்கள் ரோட பாருங்க, போகலாம் ஸ்பீட். ஓகே, இப்போ நம்ம நல்லா அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்டில் அந்த அல்ட்ரா தெரியுதா? ஆமாம், அல்ட்ரா. அதில் அங்கே போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். இப்போ நீங்கள் தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக எண்டு வரைக்கும் வரட்டும். வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் வாங்க. இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை கொஞ்சம் ரைட் எடுங்க. ஃபேஸ் நேரம் ஆகிட்டு இப்போ ஸ்டாப். கம்ப்ளீட் ஸ்டாப் ஆன பிறகு நியூட்ரல், ஃபர்ஸ்ட் கியர். ஓகே, இப்போ நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். பிரேக்கை விட்டு பாருங்கள், வண்டி நவுறுதான்னு பாருங்கள். நவுறல இல்லையா? அங்கே பாருங்கள், அங்கே சமமாக இருக்கா உங்களுக்கு? அந்த இடம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. உங்களுக்கே அந்த பிளான் வந்துடும். கிளச்சை மெதுவாக எடுங்க. கிளச்சை மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும், ஸ்பீடு அதிகமாக தேவையில்லை. எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுங்க. அந்த மூவிங் வரும், வைப்ரேஷன் வரும், அதை தான் அடையாளம். நீங்கள் கொஞ்சம் போல்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். பயப்படுற மாதிரி இருக்கு. ஓகே, இங்கே கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்தி இப்போ எடுங்க. அதுக்குன்னு சுத்தமாக அழுத்திடவும் கூடாது. வரட்டும். நம்ம லைட்டாக மூவிங்லேயே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் திருப்ப ஆரம்பிங்க. திருப்புங்க. நான் சொல்கிறது கேளுங்க. திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலையை நம்ம நிப்பாட்டவே கூடாது. ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் திருப்பியாச்சு. இங்கே லெஃப்ட் வர மாதிரி ஸ்டடி பண்ணணும். பொறுமை. அங்கே பாருங்கள், லெஃப்ட் வர மாதிரி ரோடை பார்த்து ஸ்டேரிங் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று ரைட் திருப்புறீங்க, இல்லைனா லெஃப்ட் திருப்புறீங்க. ஓகே, இப்போ பின்னாடி வரவனுக்கு வழி விட்டுட்டு இந்த டாடா ஏசியை ஓவர்டேக் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்டடி. இப்போ கொஞ்சம் க்ளோஸாக லெஃப்ட்டு, தூரமாக கவனிங்க. இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல இந்த கரண்ட் கம்பத்தாங்க அப்படியே ஓரவாங்க. இப்போ கொஞ்சம் தூரமாக பாருங்கள். நல்லா வரட்டும். அப்படி வந்து இப்போ ரைட் எடுங்க. இப்போ கிளச் அழுத்துங்க. நல்லா கிளச் ஃபாஸ்ட்டாக அப்படி ஃபுல்லாக அழுத்திட்டு இப்போ பிரேக் அழுத்துங்க. கை நேராக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நேராக தான் இருக்குது. தூரமாக பாருங்கள். நேராக இருக்கிறது கிளியராக தெரியும். ஸ்டாப் ஆன பிறகு நியூட்ரல் ஆன பிறகு கிளச் எடுக்கணும். டப்புன்னு கொஞ்சம் செஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் தான் பிரேக் எடுக்கணும். இந்த ஸ்டெப்பை மட்டும் எப்போவுமே மறக்காது. நல்லா இருக்கு டிரைவிங்கு, சூப்பர். ஆனால் கொஞ்சம் அந்த பயத்தோட ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா நம்ம இத்தனை நாள் பீட் ஓட்டிட்டு இது எடுக்கிறோம். பரவாயில்ல. எனக்கு அந்த பெட்ரோல் வண்டியில கொஞ்சம் டக்குன்னு விட்டுனா அந்த ஆஃப் ஆயிர ஃபீல் எனக்கு இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். ஒரு முறை ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தப்பு நடந்தாதான் நம்ம அப்கிரேட் ஆக முடியும். தப்பே நடக்காம ஓட்டோன்னு வச்சுக்கோங்க, போர் அடிச்சிடும். அதனால தப்பு வந்தாலும் பரவாயில்ல, போல்டாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு தானே கற்றுக்கிட்டுக்கிறோம். தப்பே வராமல் ஓட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் பர்ஃபெக்டாக ஓட்டல. தப்பு வந்தால் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் தப்பு வராமல் ஓட்டணும்னு நினைக்காதீங்க. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஓட்டுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.